ஓகே இப்போ நாங்கள் என்னன்னு கேளுங்க. இப்போ என்னென்றால் எந்த பாலம்னா தண்ணி பாயுதுன்னு சொன்னாங்க. சிப்பியாறு அது அதுக்கு அங்கால இழுப்பு கடைக்கு போகலான்னு சொல்லியிருக்கிறோம். இப்போ நாங்கள் ஏற்கனவே எந்த பள்ளிக்கூடம் தேவம்பட்டி பள்ளிக்கூடம் பார்த்தினாங்கள், ஜிஎஸோடையும் கருத்தினாங்க, வெள்ளாங்குளம். அடுத்தது இப்போ இதில் பாலியாறில் ஒரு மண்டபத்தில் இருக்கணும். இப்போ பார்த்தினாங்க. இப்போ மதியம் இன்றைய நிலைமையில் அவைக்கு சாப்பாட்டுக்கு உதவி கிடைச்சிருக்குது. இப்போ சமையல் வேலை நடக்குதுன்னு சொல்லியிருக்கணும். இப்போ நாங்கள் இது மட்டும் இல்லை, இந்த மன்னருக்கு போகிற பாதை ஃபுல்லாக போகணும். ஏற்கனவே நாங்கள் போன வருடம் இப்படியான நிலைமையில் உதவிகள் செய்த நாங்கள். அப்போ நாங்கள் இனி ஒவ்வொன்றா விசாரிச்சுட்டு அதுக்கு அடுத்தது அவைக்கு என்ன தேவையோ அதை நாங்கள் கொடுப்போம். இப்போ சொல்லிட்டு வந்தாங்கள் என்றால் இன்றைய தினம் ஓகே என்றால் இப்போ இனி பின்னேரம் இல்லாட்டி நாளைக்கு எல்லாம் நாங்கள் செய்வோம் என்று. இப்போ அவைக்கு சமையலுக்கு இருக்கிறபடியால் அடுத்தாக்கில் போய் பார்ப்போமே. சரிதாங்க, ரைட், ஓகே. நாங்கள் இப்போ அடுத்த கட்டம் போய் பார்க்கலாம். வீடுகளுக்கெல்லாம் பாஞ்சி வருது. இந்த ஒரு 2-3 நாள் நிலைமைகள் எல்லாரும் பிரச்சனையில தான் இருக்குது. ஏன்னா காசு இருக்கிறவன் இல்லாமல் ஃபுல்லாக தண்ணிக்குள்ளாம் இருக்குது. கடந்தே இப்படி தண்ணி பாயுது. என்னென்றால் இந்தியாவில் இருக்கிற தண்ணி ஃபுல்ல கடலுக்கு போற இடமே. இந்த ரோட்டெல்லாம் கடந்து கடலுக்கு போகும். ஆத்துல இருந்து கடலுக்கு போகும். ஓ, இப்போ பாதை தெரியாட்டி நாங்களும் பள்ளத்துக்கு போயிடுவோம். எப்படி பாயுதுன்னு பார்த்தீங்களோ. ஏற்கனவே ஒரு காரணம் இழுத்து விட்டு மீன் எப்படி பாயுது. இது மீன் ஏற்கனவே காரணம் நிக்குது பார்த்தேங்க. இழுத்து கொண்டு போய். ஓ, இது இப்போ இன்னும் கொஞ்சம் கூட பாயுமெண்டா இழுத்து. கடலுக்கு போற வழியால் இந்த ரோட்டால தான் கடக்கணும் தண்ணி எல்லாம். இந்தால இருக்கிற ஊர் மக்கள் 3ஆம் நிலவரம், ஊர் மக்கள் நிலவரம் எப்படி இருக்குமென்னு பாருங்க. ஃபுல்லா தண்ணிக்குள்ள கோயிலே தண்ணியால மூடிட்டேன். நடந்து போய்ப்பான். நடந்து போகலாம். காரை விட்டுட்டு பஸ்ஸில் போவோமே. பஸ்ஸில் வர்றாங்களே அதில் ராக்கிட்டு பஸ் திரும்ப போகுதுன்னு.
இழுப்பக்கடை போகணும் ஆனால் பாத பிரச்சனையால் இவ்வளோத்த நிற்கிறோம். நாங்கள் மட்டுமே நிறைய பேர் பார்ப்போம். ஏற்கனவே போன ஒரு காரையும் அடித்து கொண்டு போயிட்டுன்னு சொல்லியிருக்காங்க. பாலத்துக்கு மேலாக தம்பி பாயிரப்படியாக போகிறாரு. சுற்றுலாத்தலமாக மாறிடும். பாதருக்கு எடுக்கிறாரு எடுத்ததான் கேட்குறாங்க. நிலவரம் வந்து பஸ் போனால் வரை போயிடலாம். பஸ்ஸில் என்னென்றால் இழுப்பக்கடைக்கு போகிறதுக்கு நாங்கள் ஏற்கனவே 2 பாடசாலையும் மற்ற ஒரு மண்டபத்தையும் பார்த்துட்டு அங்கே மதிய நேரம் சாப்பாடு இருக்கிறபடியால் நாங்கள் அடுத்து அங்கே சேர்ச்சிக்கு போகணுன்னாங்கள். ஆனால் இடையில என்ன போகணுன்னா சிப்பியாறு பாலத்தை தாண்டி பாயுது. இப்போ வாகனங்கள் போயிடாது. நாங்கள் திருப்பி வந்துட்டோம். இப்போ என்னென்றால் தேவம்பட்டி கிராமத்தை பார்த்துட்டு போகும்போது இது புதுக்காடு பாருங்க எப்படி தண்ணியெல்லாம் நிரம்பி இருக்குண்டு. வீட்டுக்குள்ளே ஃபுல்லாக தண்ணி தான். அதை விட இப்போ இங்கே இருக்கிறாக்கெல்லாம் கூடுதலாக போயிட்டு நம்ம மாநிலத்தில் இப்போ என்ன நிலை என்னென்ன சரிமாக தான் போயிட்டு எல்லாரும் போன பிறகு வீட்டை பாதுகாக்க இருக்கிறீங்களோ? என்ன வீடை பாதுகாக்க இருக்கிறீங்களோ? வியாபாரம் நடக்குதோ? கடை 10 பேருனால இந்த காலத்தில் அந்த குடும்ப செய்தியாக போய்ட்டு இருக்கு. சரி சரி சரி. என்ன நிற்கிறீங்க? 3 நாளாக விட்டான். 3 நாளுக்குள்ள தான். ஓ நாங்கள் ஏற்கனவே இந்த நிறைய உதவிகள் செய்திருக்கோம். அப்போ வரைக்கும் இந்த இடம் இருந்தது. அப்போ ரோட்டா கிட்ட வாங்க நடந்தது நடந்துடா. இந்த என்ன நிலை இந்த டாக்டர் கிராமம் மக்கள் என்ன சொன்னா, ஐயா இப்போ கொஞ்சம் வயசு போட்டு செய்ய முடியாது. வீடு வழியே தண்ணி. அதன் காரணத்தினால இந்த ஸ்கூல்ல இருந்து அங்கே இருந்து அங்கே தண்ணி வந்துட்டு சொல்லி வெள்ளாமை ஸ்கூல் வச்சு பார்த்து நம்ம இது அங்கே இருக்கணும். அதை விட தற்போதைக்கு இப்போ வீட்டோடு போயிட சூழ்நிலை மிச்சம் தரங்கள் வீடு வழியே இருக்குது. அதோட அதுக்கு நீங்கள் ஏதாவது வழி நீங்க உங்களுக்கு கொள்ள முடியும் தரங்கள். இப்போ நான் கேட்டேன் ஜிஎஸோட கதைச்சதான அவங்க
சொல்றேன்னு இருக்காங்களே இன்னும் எவ்வளோ பேர் வேலையை இருக்கணும் பண்ணி அவங்கெல்லாம் சில பேர் வேலையில உங்களை தான் எதிர்பார்க்குறாங்க போகும் வேலையா அடுத்த மலைக்கு வீடு ஃபுல்லாக இடிஞ்சு போட்டுன்னு போகிறதுக்கு எல்லாம் போயிருக்கு சாமானை கொண்டு வைக்கிறதுக்கு மாதிரி வசதி இல்லை தானே. சரி 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 அதனால இதுக்கு சாமான் நிறைய எல்லாரும் போயிட்டு நம்ம நிறைய ஆக்கள் நடுக்கு சனம் உதரம் போக இல்லை நடுச்சென்றது இருக்குது பிந்தரை முந்தரை போயிட்டாங்க அங்கெல்லாம் போயிட்டீங்க இதுக்குள்ளேயும் இப்போ இன்றைய தினம் என்னென்றால் நாங்கள் வந்தது ஒரு பார்வையிடுறதுக்காக அதுக்கு பிறகு படிப்படியாக தொடர்ச்சியாக இங்கே தான் நிற்போம் நாங்கள் அப்போ என்னென்ன உதவி தேவை அதெல்லாம் செய்து கொடுக்கலாம் சரியா வேறு யாருக்கு நாங்கள் இப்போ அவசர தேவையில் இருக்கிறோம் எல்லாரும் பள்ளிக்கூடம் போய் பார்க்கணும் சரி வாங்க பார்ப்போம் கடையத்தை ஒன்றும் செய்ய முடியாம கிடக்குது அங்கே பாருங்க போயிட்டாங்க நிலமங்க பக்கத்தில் இருக்காங்க அடுத்த வீட்டில் அங்கே அது முன் வீட்டில் இருக்காங்க கடை வீடாக ஒன்று இருக்கு முன்னு இருக்காங்க இந்த வீட்டுக்காரங்க இருக்காங்க அந்த அந்த வீட்டுக்காரர் அவங்க பக்கத்தில் இருக்காங்க பாருங்க அப்படி இருக்குது தண்ணி ஃபுல்லாக நிரம்பி ஆக்கள் இருக்கலாம் ஆறு ஏழு மாதம் பிள்ளையோ இந்த வீட்லையோ எந்த இப்போ பள்ளிக்கூடத்துக்கு போட்டாங்க அம்மாரை வீட்டுக்கு போட்டாங்க அவங்க அந்த வீட்டுக்கு போட்டு ஓகே பாருங்க தண்ணி இதில் இருக்கிறார்கள் எல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு இப்போ அங்கே தான் நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம் இதோட 3வது பாடசாலை பார்க்கறதுக்கு பாருங்க எப்படி இருக்குது நிலைமை மோசம் இப்போ இவங்கள் என்னென்றால் இந்த நிலைமையிலிருந்து மீண்டு வர்றதுக்கு சில பல நாட்கள் ஆகும் மாதங்கள் ஆகலாம் என்றால் இருக்கிறதெல்லாம் பறியப்பட்டார்கள் தான் வந்துட்டு
அங்கம் கிராம சபை உத்தியோகத்தை ஆபீஸை பாருங்க. கிராம சபை உத்தியோகத்தை ஆபீஸை இந்த நிலை என்றால் மக்களின் நிலை என்ன கடுமோ பள்ளிக்கூடத்துக்கு நடந்து போய் கொண்டிருக்கிறோம். ஒரு பள்ளிக்கூடம் சின்ன நேசரு, அடுத்தது பெரிய பள்ளிக்கூடம் அங்கால இருக்குது. பெரிய பள்ளிக்கூடம் தண்ணிக்குள்ள எப்படி ஓடுது, தண்ணி மிதக்குது பாடசாலை. ஓமண்ணா வணக்கம். வணக்கம். அதால விரையலாண்டாங்க அது தண்ணி பள்ளிக்கூடத்துல கோயில் அங்கே நேற்று இந்த 107 பேர்ல வெள்ளங்குளம் ஸ்கூல் நாங்கள் எந்த பஸ்ஸுக்கு அதில் இங்கே இல்லை தான் அங்கே நில்லுங்கண்ணா. தண்ணி கூடிட்டு இங்கே போங்க பாருங்க. அங்கே நில்லுங்க. எங்க ஆட்டோ ஆட்டோ போகும் ஆட்டோ இதுக்குள்ள போகும். அண்ணா ஆட்டோ நீங்க அதால எடுத்துட்டு வா. இல்ல அவர் எடுத்துட்டு அதால எடுத்துட்டு வாங்க. பாருங்க நேசரு பாடசாலை தண்ணிக்குள்ளே தான் இருக்குது. இதால் பெரிய பள்ளிக்கூடம் தண்ணிக்குள்ளே தான் இருக்குது. இதுக்கு அங்கே இருக்கிறார்கள் ஃபுல்லாக இடம் பண்ணி இங்கே வந்தாச்சு. இப்போ தேவம்பட்டி பாடசாலை பாருங்கள் ஃபுல்லாக தண்ணியில் தான் மிதக்குது. இதுக்கு நாங்கள் இந்த பதெல்லாம் போகணும், வேணும் வாகனங்கள் போகாது, பக்கம் பண்ணபடியாக போகிறோம். இதில் வாகனம் போகாதுன்றது பக்கத்தில் இருக்கணும் என்ன இந்த பக்கம் அங்கால ஆட்கள் இல்லை. அங்கே எல்லாம் ஒரு இடங்கள்ல இருக்கணும். என்ன மாதிரி போடலாம் கூடிய போட் எல்லாம் கட்டி நிற்கிது. போட்டில் போய் வராங்களோ? எல்லாம் இங்கே வந்துட்டு இதுக்கு அங்காலையும் வீடுகள் இருக்குன்னு வீடு இருக்குண்ணா. இதுக்குள்ள உள்ள வீடுகள் இருக்குது. நாங்கள் வந்த ரோட்டால் வந்து இப்படி வந்திருக்கிறோம்.
இன்னும் உள்ளுக்காரங்க இல்லை இன்னும் தொங்கலை போல ஏன்னா அங்கே ஆக்கள் இல்லை நாங்கள் இந்த வளைஞ்சே வந்துட்டோம் வேண்டாம் ஆக்களை போய் இப்போ சந்திப்போம். வணக்கம். வணக்கம் வணக்கம். ஓ சுகம். நாங்கள் வெள்ளத்தில் மிதக்கிறோம். வெள்ளத்தில் மிதக்கிறீங்க. இப்போ பார்க்கத்தான் வந்தது பெனண்டால் இங்கே இருந்து இழுப்பக்கடவே அங்கால மட்டும் போகிறதுக்கு வந்தேன் நான் இந்த பார்க்கறதுக்காக. அது அங்கே போயிடலாம் சிப்பியாறு பாலம் தாண்டி பாய் அப்போ திரும்பி வந்து சார் இப்போ ஒரு நடப்பயணம் மயிர்கால போகணும்னா பார்த்தாச்சு பார்க்கவே தெரியுது இன்னும் இதுன்ற அந்த இது முடிஞ்சிறதுக்கே 4-5 மாதம் ஆகும் போது தைமாத்துக்கு பிறகு தான் இது எடுபடும். இப்போ இங்கே எத்தனை பேர் வைக்கணும்? இங்கே வந்து மொத்தமாக 47 பேர் இருக்காங்க. 47 பேர் வைக்கணும். சாப்பாடு போதில் நம்ம சாப்பாடு தான் கஷ்டம். அதாவது முன்னுக்கு பள்ளிக்கூடத்துல அங்கே சமைக்கிற ஆகல் சாப்பாடு இங்கே கொண்டு இல்லாமல் சொன்ன ஒன்று இருக்கு. அதுதான் இவங்களே அங்கே வர சொன்னா அங்கே வந்து சனம் நெருக்கடி கொஞ்சம் கூடிட்டு அப்போ சொல்லி மருத்துவ அண்ணாதான் மீனவ சங்க தலைவர் பேர் என்னன்னா ஜூட்டஸ். இந்த கிராமத்து மீனவ சங்க தலைவர் தான். இதுக்கு முன்னாடி பள்ளிக்கூடத்தில் போய் ஜிஎஸோட சாதிச்சினாங்க. அவங்க சொன்னாங்க இன்றைய நிலையில் சாப்பாடுகள் ஓகே இனி நாளைக்கு 4 டே பார்ப்போம் உண்டு. அப்போ நான் தொடர்ந்து இங்கே தான் நிற்பேன். அப்போ நான் அதை பார்ப்போம். இப்போ உங்களுக்கு இப்போதைய நிலை என்ன? இப்போ இந்த மதியம் எல்லாரும் சாப்பாடு கொடுத்தாச்சு. மதியம் சாப்பாடு கொடுக்கல. காலையில் என்ன கொடுத்தீங்க? காலையில் பான் வந்து பிளேட்டை தான் வாங்கி கொடுப்பேன். ஏன்னா அங்கேருந்து அவன் ஆர்டர் பண்ண காணும் நான் பிடிச்சி தான் தவறு கொடுத்தேன். இதை இவ்வளோ குடும்பம் இடம் என்ன வெள்ளம் கூடிட்டு வீட்டுக்குள்ளேயும் புரிஞ்சுட்டு இப்பயும் கூடிக்கொண்டு நனைஞ்சிட்டு சமைக்கக்கூடிய பலட்டு கூட இல்லை. ஆனால் நாங்கள் இங்கேருந்து போனாங்க பாதையால் போயிட்டு போய ஒரு அளவு இருந்து வரைய கார் வரைய மாட்டேன் கூட்டிட்டு தண்ணி அங்கால வன்னியில முள்ளத்தை பக்கம் ஏனைன் ரோட்டுக்கு இதால போயிற மழை புள்ள வந்து கடலுக்கு இதாலான வருது. அங்கெங்கே பெருசா பெய்யுது போல இருக்கு அந்த தண்ணி கூடி. ஆனா கிராமத்துல ஒட்டுமொத்த பாதிப்பு தானே. ஒரு சில பேர் வந்து ஒட்டுமொத்த பாதிப்பு தான். ஆகவே தயவு செய்து இந்த சாப்பாடுகள் மட்டும் அதாவது மதிய உணவு காலம் உணவு அந்த இரவு உணவு மட்டும் நம்மளுக்கு கொடுத்த மனுஷனத்துக்கு காணும். என்னன்னு சொன்னா சமைக்கிறதுக்கு கூடி பிறகு மதியம் என்ன மாதிரி கொடுக்குற ஐடியா இருக்கிறீங்க? மதியம் வந்து ஜிஎஸோட கதைக்கணும். ஜிஎஸ் தான் பொறுப்பாக நிற்கிறா ஃபுல்லா. அவை தான் சில தகவல் நாங்கள் கொடுத்து வந்துருக்கோம். அப்போ அவ கூட தான் சில விஷயங்களுக்கு வந்து வந்துருக்கு எல்லாம். அங்கே சமைக்கணும் சமைக்கிறாங்க. எத்தனை பேர் சமைப்பாங்க தெரியல. கவுண்டிங் பிரச்சனை அதுதான் பிரச்சனை. எனக்கு தானே எவ்வளோ பேர் என்ன தெரியல ஆக்கள் இன்னும் வந்தோன்னு. அப்போ நீங்கள் இங்கே சமைக்கிற ஐடியா எல்லாம் இல்லை எல்லாமே யோசிக்கிறோம். இங்கே சமைக்கிறது ஐடியா உண்டு. என்ன இங்கே வந்து இந்த இதுக்குள்ள மண்டபத்தில் சமைக்கிறதுக்கு இல்லை தான் இடம் இல்லை. அங்கே ஒரு ஐடியா சமைச்சு சரி. அப்போ நீங்கள் என்ன செய்யுங்க ஜிஎஸோடைய ஒரு கதைச்சிட்டு எனக்கு இப்போ பின்னேறதுக்குள்ளே சொல்லுங்க என்ன மாதிரி சமையலுக்கு. இப்போ வேறு ஹெல்ப்கள் கிடைச்சா வேறு ஆக்களும் கொடுக்கலாம் தானே. இப்போதைக்கு சாப்பாடு மட்டும்தான். அதுக்கு அடுத்ததான் மற்ற உதவிகள் செய்யலாம். சாப்பாடு அவசர உதவி வந்து சாப்பாடு அதை கொடுப்போம். சரிதான். ஜிஎஸோட கதைச்சி இப்போ இருக்குது என்றால் இப்போ சொன்னோம் இன்றைய தினம் இருக்குண்டு நாளைக்கு நாளைக்கு இருக்குண்டா நாங்கள் மற்ற ஆக்களுக்கு கொடுக்கலாம். இல்லைன்னா அதுக்குரிய ஏற்பாடுகள் செய்து தரலாம். ஏன்னா சரி பார்ப்போம். ஆனால் சமைக்கிற வசதி இல்லாட்டின்னா பின்னே வந்து ஏதாவது சாப்பாடுகள் அதுதான் நீங்கள் இதே மட்டும் பார்க்கல அங்கே இருக்கிறாங்களே ஒரு சேர்ச் ஒன்று சேர்ச் எத்தனை பேர் இப்போ 47 பேர் இருக்கு. சரி அவங்க மொத்தம் சரி 40 பேர் சொல்லுவாங்க உங்களுக்கு தவறு நுழம்பு பதவியும் இருக்கு. சாப்பாடுலாம் ஜிஎஸ்ஆன்னு தர்றாங்களோ அங்கே இருந்து. அது இப்போ இன்னும் மதியம் பெற இல்லை சாப்பாடுன்னு நம்ம 2:30. இப்போ என்ன உங்களுக்கு தேவை இருக்குது? இல்ல கதைங்க என்ன உங்களுக்கு இருக்கிற பிரச்சனையில நீங்க
ஓ நுழம்பு இருக்கு, நுழம்பு நெட்டல் வேணும் என்ன? சரியா, பாயலும் வேணும், நுழம்பு நெட்டலும் வேணும் என்ன? மற்றது இப்போ சரி, என்னென்னால் சில விஷயங்கள் என்னட்ட சொல்லுங்க, நான் சொல்லுவேன். அண்ணாட்ட சொல்லுங்க, என்னென்ன தேவைன்னு சொல்லுங்க, நான் சொல்றேன் உங்களுக்கு. சரிதானே? சாமான்களை வச்சு மூடுறதுக்கு தலப்பாளம் தேவைன்னு சொல்லுங்க, நான் இது உங்களுக்கு சொல்லுங்க. படிக்கிறேன். சரி. இதுல இருக்கிற பாயெல்லாம் என்ன சேர்த்துக்குரிய பாய், சேர்த்துக்குரிய பாயெல்லாம் இருக்கு. சேர்த்துக்குரிய இப்போ தான் போட்டுங்க அதுலானே வீட்டுல தண்ணி போகும் வரைக்கும் எங்கேயாவது ஒரு பாதுகாப்பா நடத்த ஒரு மாசத்துக்கு மழை விட்டா தொடர்ச்சியா பெய்தால் 5 மாசமா சமைக்கிறதுக்கும் வசதி இல்லை, நரப்பாலன்னா நான் எடுத்து கட்டி போட்டு சமைப்பினம் என்றால் என்னென்னு பார்ப்போம். அண்ணாதான் அங்கே இருந்தால் சாப்பாடு வருதுண்டு சாப்பாடு வரும். இப்போதைக்கு சமைக்கல, இப்போதைக்கு சமைக்கிற பிரச்சனை அங்கே வெள்ளாங்கள ஸ்கூலில் கேஸ் இருக்க முடியாது. சரி வாங்க போ. சரியம்மா, இப்போ என்கிட்ட சொல்லுங்க என்னென்று. இப்போ இவங்களுடைய இப்போத்தை தேவை என்னென்றால் சாப்பாடு, அடுத்தது தண்ணி சுற்றி இருக்கிறபடியால் நுழம்பு, சின்ன பிள்ளைகள் வயசானாக்கெல்லாம் இருக்கணும், நுழம்பு பெரிய அளவு தான் இருக்கும். அப்போ நுழம்பு நெட்டு, அடுத்தது பெட்ஷீட், பாய் அப்படியான உதவிகள் தான் இப்பொழுது தேவைப்படுது. அடுத்தது சாப்பாடு என்னம்மா பார்த்து அதுக்குரிய இதை நாங்கள் ஏற்பாடு செய்வோம். அடுத்தது என்ன தேவைன்னு நீங்கள் எனக்கு ஒரு குறிப்பு சொன்னீங்க என்றால் நாங்கள் வாங்கி கொண்டு வந்து கொடுப்போம். பின்னேரம் இப்போ பின்னேரமே கொடுப்போம். சரிதானே? அடுத்த கட்டம் என்னென்று நாங்கள் உங்களுக்கு உதவி கொண்டு வைக்க பார்க்கலாம்.